வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்புல என்ன விஷயம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம்னா, இலங்கையில போலீசாருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, போலீசார் பப்ளிக்கோட பொதுமக்களோட எப்படியான நடவடிக்கையில ஈடுபடணும் என்ற விஷயம் இன்றைக்கு அண்மை காலமாக மிக பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பிள்ளைகள் சும்மா விரண்டு போகுது. இப்படி இதுல அதிகாரத்துல இது செய்யக்கூடாது. நீதிமன்றத்துக்கு போயிருந்தா நாங்க இந்த டைம்ல நீங்க அது சம்பந்தமா அவரோட பேசிக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கிட்ட நீங்க இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லையே சார். நீங்க பாருங்க, நான் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படியே நில்லுங்க, இல்லை அங்காலே நில்லுங்க, சர்ச் பண்ணுங்க. யாராவது லேடியோட சர்ச் பண்ணுங்க, நானும் வரேன் பின்னால. எனக்கு அப்படி வீட்டுக்குள்ள வரையலாது சார். தனி எங்கட ரூல்ஸ் படி மார்க்கப்படி அப்படி வரையலாது. அதுல ஒரு அங்கமாகத்தான் மட்டக்களப்பு ஈராவூர் என்ற இடத்துல போலீசார் பிடியாணை என்று சொல்லப்படுகின்ற இந்த புரன் கேஸ் சம்பந்தமாக ஒருத்தரை கைது செய்ய போகின்ற வேளையில எப்படி நடந்து கொள்கிறார் என்ற விஷயம் சம்பந்தமாக தான் இப்ப பார்க்க போறோம். இல்ல சாரி, நீங்க யூனிஃபார்மோட வாங்க. சாரி சார், நீங்க யூனிஃபார்மோட வாங்க. இல்ல நீங்க யூனிஃபார்மோட வாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நான் தனியா பிள்ளைகளோட இருக்கிறேன். நான் தனியா பிள்ளை யார் எவருன்னு தெரியாமலுக்கு அப்படி வரையலாது. அப்படி நீங்க சிவில்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரச்சனை சொல்லுங்க முதல். என்ன வாரண்ட் வாரண்ட் காட்டுங்க. என்ன வாரண்ட் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல போலீசார் எப்படி செயற்படணும். உண்மையாக நீதிமன்றத்தினுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த புரன் கேஸ் இருந்தால் அதை போலீசார் நிச்சயமாக சிவில் உடையிலே போகலாம். அதுல தவறில்ல. ஏன்னு சொன்னால் உரிய ஆதாரங்களை அந்த இடத்துல பொதுமக்கள் கேட்கிற கேள்விக்கு காட்ட வேண்டிய அந்த பொறுப்பு போலீசாருக்கு இருக்கிறது. எதுல வரண்டாயிருக்கு காட்டுங்க சார். பிரச்சனை இல்லை. நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க காட்டுங்க. நம்ம இந்த போன் எடுத்து காட்டுங்க. எதுங்க இருந்து வந்துறீங்க? முல்லைத்தீவா சேரு உடனே பிடிச்சிட்டு வர சொல்லி தான் பிடிச்சிட்டு வர சொல்லி வந்தா நீங்க காட்டுங்களேன். உரண்டை எனக்கு சும்மா கட்டிட்டு துறங்க காட்டுங்கன்னா நான் என்ன சார் செய்கிறேன்? நீங்க யூனிஃபார்மோட வந்தா ஓகே. யூனிஃபார்மோட நானே தானே இருக்கிறேன். எப்படி தானே என்ன அப்துல் மஜித் முகமது பிர்தாசானி எப்போ வரண்டாயிருக்கு? எப்போ கோட்ஸுக்கு வராமல் விட்டவர்? 22 போக முடியாது. எங்க இது என்ன சம்பந்தமா? சாவச்சேரி தெரியுமா? என்ன சம்பந்தமா? எங்களுக்கு அது சம்பந்தமா உரம் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. அதே நேரத்துல போலீசார் சீருடையில ஏன் வரையில சீருடையில வந்திருக்கலாம் தானே. அப்ப நான் தனியா ஒரு பெண் இருக்குன்னு அப்ப போகலான்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கு போலீசார் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு அல்லது அந்த இடத்துல தங்களை யாருன்னு ஆதாரப்படுத்தி அதே இடத்துல பெண் போலீசார் ஒருத்தர் வரவழைக்கப்பட்டு உள்ள போகுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு பேப்பர் காட்டுங்க. நீங்க போட்டோ காட்டி சரி வராது. அப்படி என்கிட்ட சொல்லலாது. நீங்க அந்த ரூல்ஸ் இல்ல சார். நீங்களும் வீடியோ எடுக்கலாம், நானும் எடுக்கிறேன். நீங்க ரூல்ஸ் கொமானா எல்லாருக்கும் உண்டு தானே. சட்டத்தை மதிக்கும், பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல போலீசார் இல்ல நாங்கள் உள்ளதான் போகணும், எங்களை யாரும் தடுத்து நிறுத்தலாதுன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்ல நீங்க பொம்பளையோட வாங்க. நீங்க அப்படி உள்ளுக்கு என்ற அவருன்னு சொன்னா பொம்பளையோட வாங்க. நீங்க உள்ளுக்கு பொம்பளை போலீஸோட வாங்க. உள்ளுக்கு என்ற அவருன்னு சொன்னா அப்படி என்றால நீங்க நீங்க அனாவசியமா அத்துமீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம். வரண்ட் ஓகே, வரண்ட் ஓகே சார், நான் மதிக்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண் தனிமையில ஆண் அந்த இடத்துல அல்லது அந்த வீட்டில இல்லாத தருணங்கள்ல தனிமையில இருக்கின்ற போது நிச்சயமாக அது எவராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது என்பது உண்மையான விஷயம் தான். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான். உங்களுக்கு எதிராக கட்டாய நீதிமன்றத்தில் எனக்கு லேடி போலீஸோட நீங்க உள்ளுக்கு என்டர் ஆகுங்க. நீங்க இப்படியே நில்லுங்க, நோ ப்ராப்ளம். நீங்க இப்படியே நில்லுங்க, இவிடத்து நில்லுங்க, அங்கல நில்லுங்க. உங்களுக்கு எதிராக லேடி போலீஸோட என்டர் ஆகுங்க. உங்களுக்கு எதிராக நாங்க நீதிமன்றத்தில் சொல்லி இப்படியே வேற மனுஷி ஓகே. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா நீங்க அப்படி செய்யுங்க. ஓகே, நான் ஒத்துவாரேன். அப்படிதான் செய்யும். நான் ஒத்துவாரேன், நோ ப்ராப்ளம். இருந்த போதிலும்
போலீசாருடைய சட்டத்தின் பிரகாரம் அல்லது போலீசார் வந்து இந்த புரன் கேஸ் உள்ள ஒரு ஆளை வந்து கைது செய்ய வேண்டுமாக இருந்தால் சரி சீருடா போலீசாருடைய சீருடையில வரையிலே என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அந்த இடத்தில் நின்று கொண்டு மேலதிகமான போலீசாரை வரவழைச்சு அந்த இடத்துக்குள்ள வந்து செக் பண்ண வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கிறது. அல்லது வந்து என்ன செய்திருக்கணும், அப்ப ஒரு ஆள் அல்லது 2 பேர் அந்த இடத்துல நின்று கொண்டு மாற்று நடவடிக்கையை போலீசார் செய்திருக்கலாம். இருந்த போதிலும் போலீசார் வந்து அந்த இடத்துல செயற்பட்ட விதம் என்பது நிச்சயமாக போலீசார் மீது, அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துற ஆட்களை வந்து இப்படி நடந்து கொண்டால் இந்த நாட்டில சட்டம் எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதேத்துல அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலம் வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஊழலற்ற ஆட்சி காலத்துல போலீசாருடைய இந்த நடவடிக்கை இன்னும் மக்களுக்கு கவலை அளித்திருக்கிறது. அப்படி வரையலாண்டா அப்படி வரையலாது. சட்டம் என்ன தெரியுமா? இது இலங்கை சட்டம் சார். எனக்கு சட்டம் தெரியாது சார், நான் லோ படிக்க இல்லை, எனக்கு சட்டம் தெரியாது. எனக்கு சட்டம் தெரியாது, நான் லோ படிக்க இல்லை சார். அனுர மீது உள்ள இந்த ஆட்சி வந்து எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி என்று சொல்ல முடியும் என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. போய் பாருங்க. ஆனா அப்படி இருட்டுல தனியா போறது எனக்கு என்னமோ அசம்பாதமா விளங்குது. லைட் இல்லைங்க, அடிபட்டு போயிட்டு. டோச்சோட வாங்க, நோ ப்ராப்ளம், வாங்க. இல்லை நானும் வருவேன். அப்படி இல்லை சார், இப்போ எல்லாம் வித்தியாசமாக நடக்குது. என்ன நீங்கள் உங்களோட ரூல்ஸை சொல்கிறீங்க? இல்லை சார், இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் பெருசில் இருந்து. நான் சொல்கிறது சரிதானே. இப்போ எந்த வீட்டை செட் பண்ணக்குள்ள நான் பின்னால் நிற்கலாம், பிரச்சனை இல்லை சார். என்னென்னு சொன்னால் இப்போ நடக்கிறதுல விபரீதம் தானே. இதுல வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து போலீசார் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இறுதியில வந்து போலீசார் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த விஷயத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லது உரிய நடைமுறையின் பிரகாரம் போலீசார் நடந்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் இந்த அளவு போலீசாருக்குரிய அபகீர்த்தி அல்லது போலீசார் மீது இவர் வந்து விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை இருந்திருக்காது. வரண்டோட அன்றைக்கு வரண்டோட வந்தீங்க, அன்றைக்கு வரண்டோட வந்தீங்க. இப்போ வரண்ட் பிரச்சனை தானே சொன்னேன். நீங்கள் வரண்டிக்கு வரண்டு பிடிக்க வந்தேன்னு சொல்லி வரண்டோட அன்றைக்கு வந்தீங்க, ஓகே கொண்டு போனீங்க. இப்போ வரண்ட் இல்லாமலுக்கு சும்மா வந்து வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்னு சொன்னால் அப்போ அப்படி அனுமதிக்க இயலாது. சொல்லுங்க பாப்பா. நீங்கள் இல்லை போலீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எனக்கிட்ட வரண்டை காட்டிருக்கணும். ஒடினாருக்கு வரண்டு இருக்குமா எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். நீங்கள் சடனாக வந்து கதை ஒத்துறங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சார்? அப்படி இல்லை, நீங்க அப்படித்தான் சொன்னீங்க. அப்படி அது இருந்தாலும் போலீசாருடைய இந்த தவறு வந்து நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இனிமேலும் நடக்கக்கூடாது. ஆனால் இப்படியான தவறு நடக்குமாக இருந்தால் அது மக்களை வந்து இந்த மக்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்துறதோடு போலீசார் மீது இருக்கிற அந்த மதிப்பு வந்து நிச்சயமாக இல்லாம போயிடும். நீதிமன்றத்துக்கு போயிருந்தா நாங்க இந்த டைம்ல நீங்க அது சம்பந்தமா அவரோட பேசிக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கிட்ட வந்து நீங்க எப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. சார் நீங்க வந்து பாருங்க, நான் பிரச்சனை இல்லை. நீங்க இப்படியே நில்லுங்க, இல்லை அங்காலே நில்லுங்க, சர்ச் பண்ணுங்க. யாராவது லேடியோட வந்து சர்ச் பண்ணுங்க, நானும் வரேன் பின்னால. எனக்கு அப்படி வீட்டுக்குள்ள வரையலாது சார். தனி எங்கட ரூல்ஸ் படி மார்க்கப்படி அப்படி வரையலாது. இதுல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இலங்கை போலீசாரை பொறுத்தவரையில அவர்கள் லஞ்சம் வேண்டுகிறார்கள், அதாவது கப்பத்துக்காகத்தான் அவர்களுடைய சிலருடைய செயற்பாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லப்படுகின்ற இந்த காலத்துல போலீசார் வந்து மிகவும் நிதானத்துடன் செயல்பட்டு மக்களுக்கு சரியான சேவையை செய்ய வேண்டியது போலீசாருடைய கடமையாக இருக்கிறது. இப்போ நீங்களும் பிள்ளைகள் கொண்டாட்டி பிள்ளைகள் ஏதோ உங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குத்தானே. அப்படி என்று சொன்னால் அப்படி ஒன்று நடந்தால் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் பிள்ளைகள் கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. வீட்டில் நடக்கக்கூட என்ன இதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் வரண்டில் வந்து கொண்டு வந்தாங்க பகல் டைமில் இருக்காங்க. வந்து கூப்பிட்டு 3 நாள் ஒரு நாள் 2 நாள் வந்து கூப்பிட்டு அப்பா இல்லைன்னு சொல்லி நீங்கள் அது இந்த இது கேஸுக்கு போகலன்ட்டு சொல்லி இல்லை நீங்கள் கூப்பிடும்போது தெரியாதானே எனக்கு. இப்போ இப்படி சீலில் வந்து வீட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நீங்கள் சந்தர்ப்பத்தை சொல்கிறபடியாக உங்கள் மெடிசைக்கு பார்த்து சொல்லணும். சடன்லி வந்து என்கிட்ட நான் இப்படி ஒன்று சொன்னால் அப்படி நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. மாற்றிய வழியில் வேலையாக போனவர்
இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் போலீசார் பொரன் கேஸ் உள்ள எவரையும் வந்து கைது செய்வதற்கான அந்த முழு அதிகாரத்தை நீதிமன்றம் போலீசாருக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அவைகளை வந்து கைது செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு போலீசுக்கு இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் போலீசார் வந்து அந்த இடத்துல எப்படி அணுகி கொள்ள வேண்டும், ஆனால் அவர்களை எப்படி கைது செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை போலீசார் கற்றுக்கொள்வது சால பொருத்தமாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் சில வேளைகள்ல போலீசார் வந்து தங்களுடைய சீருடைய யூனிவர்ஸோட வரையில அதாவது அந்த பொரன் கேஸ்ல இருக்கிற ஆட்கள் வந்து ஒழியக்கூடிய சாத்தியக்கூறுமே இருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் அதாவது சிவில் சீருடைய அதாவது மனிதர்கள் போன்ற சாதாரண மனிதர்கள் போன்று வந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களை யார் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. போலீசார் வந்து சரியாக செயற்பட்டிருந்தால் இதுல வந்து இந்த கலேபரம் அல்லது போலீசார் மீது ஒரு விமர்சனம் வந்திருக்காது என்றதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.